கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பசும்பொன் பாண்டியன் சார். வணக்கம். வணக்கம். எல்லாம் தெரியும், திமுக தொடர்ந்து இரண்டாவது முறையாக ஆட்சி கட்டில் அமர்வுக்கான பல்வேறு சாத்தியக்கூறுகள் இருக்குது. முக்கியமாக பார்த்தோம்னா இந்த நேரத்தில் திமுகவினரை திமுக கட்சியில் உழைக்கக்கூடிய பல்வேறு அடிமட்ட தொண்டர்கள் சமூக வலைதளங்களில் பல்வேறு கோரிக்கைகள்லாம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நோக்கி பல்வேறு கேள்வி வைக்கிறாங்க. அதாவது திமுகவோட உழைச்ச யாருக்குமே மதிப்பு கிடையாது, மாற்று கட்சியிலிருந்து வர்றவங்களுக்கு கொடுக்கக்கூடிய உரிய மரியாதை கூட நமக்கு கிடைக்கிறது இல்லை. அதிமுக ஆட்சியில் அதிமுக கட்சிக்காரங்க பல்வேறு விதங்களில் அனைத்து துறைகளிலும் பலன் பெறாங்க. ஆனால் திமுக ஆட்சியில் அப்படி இல்லை. இதெல்லாம் எங்களுக்கு ஒரு வேதனையாக இருக்கிறது. நடக்க போகிற 2 ஆட்சியிலாவது நீங்கள் இதை செய்வீங்களான்ற மாதிரியான பல்வேறு கேள்வி கூட என்பதை பார்க்க முடிகிறது. பல்வேறு இடங்களில் அடிமட்ட தொண்டர்களுக்கு இந்த தேர்தலில் சரியான மரியாதையே கிடைக்கல அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை கூட வைக்கிறாங்க. இப்படி பார்க்குறீங்க சார்? நான் ஏற்கனவே நிறைய கருத்துக்கள் பேசிட்டேன். தேர்தல் சமயம் என்கின்ற காரணத்தால் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு எந்த பாதகம் வந்துவிடக்கூடாதுக்காக சில விஷயங்களை மட்டும் கோடிட்டு காட்டி தேர்தல் நேரத்தில் பேசியிருந்தேன். சில பேர் உங்களுக்கு சீட்டு கொடுக்கல, அதனால் நீங்க பேசுறீங்கன்னு சொன்னாங்க. சீட்டு கொடுக்கலன்னு வருத்தம் இருந்தா, சீட்டு வாங்கணும் அரிப்பு இருந்தா, பதவியில் உட்காரணும் வெறி இருந்தா எந்த கட்சியிலும் போய் சீட்டு வாங்கலாம்ல. அந்த அரிப்பு அந்த வெறிய எங்களுக்கு இல்லை. ஆசை இருந்தால் அடங்கி இருந்தால் நாங்கள் 3 முறை அமைச்சராக இருக்க முடியும். சீட்டு வாங்க தெரியாத திமுகவுக்குள்ளே எங்களுக்கு சீட்டு வாங்க ரூட்டு தெரியாம இருந்துச்சா? கருணாஸ் போன ரூட் எனக்கு தெரியாதா? நத்தத்தில் போட்டிருக்காரு செல்வகுமார் போன ரூட் எங்களுக்கு தெரியாதா? நாங்கள் நேர் ரூட்ல போகணும், கொள்கை ரூட்ல போகணும், அண்ணா வழியில் போகணும், பெரியார் வழியில் போகணும், கலைஞர் வழியில் அறிவாலயத்துக்கு வரணும், நேரடியாக தளபதி ஸ்டாலினை பார்க்கணும்னு நினைச்சான். இதெல்லாம் தோக்கு போற வழி, சீட்டு கிடைக்காத வழின்னு எனக்கு தெரியும். வேற வழி இருக்கு. நான் அதை இன்னும் உடைச்சு போதுன்னா திமுக கழகத்தை பலகீனப்படுத்த விரும்பல, அவ்வளவுதான். அதனால 106 வேட்பாளர்கள் விஜய் வேற கட்சியிலிருந்து 1 மணி நேரத்துக்கு சீட்டு அறிவிக்கிறதுக்கு முன்னாடி 1 மணி நேரத்துக்கு முன்னாடி சேர்ந்தவங்களுக்கு பூரா அறிவிச்சிருக்காரு. ஒரு நொடி பொழுது நாங்க விஜய் தலைவரை ஒத்துக்கிற முடியுமா? திராவிட கருத்தியலை முழுமையா உணர்ந்தவங்க. நீங்க கடைசி நிமிடம் வரைக்கும் அமித்ஷா வீட்டில் உட்கார்ந்து அமித்ஷாவை கெஞ்சி கடைசி அமித்ஷா தூக்கி எறிஞ்சதுக்கு முன்னாடி திமுகவுக்கு வர்றாரு ஓபிஎஸ். அவருக்கு அமோக வரவேற்பு தர்றீங்க. இதை எப்படி உண்மையான திமுக காரை ஒத்துக்குருவான்? உங்களை கேட்கிறேன். நஞ்சையும் புஞ்சையும் கொஞ்சி விளையாடுகின்ற தஞ்சை மண்ணில் திராவிட இயக்கத்தை கட்டி காத்த, நெருக்கடி காலத்தில் கட்டி காத்த லட்சம் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இருக்கான். நீங்க வரவேற்கணும். அண்ணா சொன்ன மாதிரி 10-11 ஆகணும், 10-9 ஆகக்கூடாது. ஆனா புது வெள்ள பழைய வெள்ளத்தை அழிச்சிடக்கூடாது. வரவேற்பு கொடுங்க, உயர்வு கொடுங்க. கலைஞர் எழுந்த மாதிரி, பராசக்தி எழுந்த மாதிரி வந்தாரையெல்லாம் வாழ வைத்த தமிழகமே சொந்த நாட்டுக்காரனை சுரண்டுவது எத்தனை நாளாய் அப்படின்னு கேட்டது மாதிரி வந்தவனெல்லாம் வாழ வைத்து விட்டு இங்க இருந்த கட்சிக்காரன் எல்லாத்தையும் ரோட்ல விடக்கூடாதுல்ல. அதான் இன்னைக்கு முகநூல்ல எழுதியிருக்காங்க. தமிழ்நாடு கட்டமைப்பை சீர்படுத்தி பெண்களுக்கான வளர்ச்சி திட்டங்களை அறிவித்து மருத்துவ கட்டமைப்பு உட்பட அனைத்து கட்டமைப்புகளும் இன்றைக்கு இந்தியாவிலேயே உயர்கல்வியில் பொருளாதாரத்தில் முன்னேறி மாநிலமாக தமிழ்நாட்டை உருவாக்கிய பெருமை நம்முடைய தளபதி ஸ்டாலினுக்கு உண்டு. வாக்கு அளித்தவர்களுக்கு மட்டும் நான் முதல்வன் அல்ல, வாக்கு அளிக்காதவர்களுக்கு நான் முதல்வன் என்று சொல்லி செயல்பட்டார். சிறந்த முதல்வனாக மட்டும் நான் இல்லை, தமிழ்நாடு சிறந்த தமிழ்நாடு இருக்கவர் மட்டும் பாடுபட்டார். ஆனா வாக்கு அளிக்காதவர்களுக்கு முதல்வராக சிறப்பாக செயல்பட்டிருக்கீங்க தவிர வாக்களித்து உங்களுக்கு உயர்வுக்கு பாடுபட்ட திமுக காரணம் கொண்டு இல்லை.
இதான் முகநூலில் இப்போ பதிவில் இருக்கிறாங்க. நான் 77 தேர்தல் பணியாற்றுறேன். தலைவர் கலைஞருடைய உடன்பிறப்பே அந்த முரசொலி கடிதத்தை படித்து விட்டு உணர்ச்சி பிளம்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தில் பணியாற்றியவர்கள் தான். திமுக கழகம் எனக்கு என்ன செய்தது என்று கேட்பவன் திமுக கழகத்தில் வளர்கின்ற புற்றுநோய், திமுக கழகத்திற்காக நான் என்ன செய்தேன் என்று கேட்பவன் கழகத்தில் வளர்கின்ற இரத்த நாளம் என்று கலைஞர் சொன்னார். உள்கட்சி தேர்தலின் போது அணி இருக்கலாம், அந்த அணி தொடரக்கூடாது, தொடர்ந்தால் அது பிணியாக மாறிவிடும் என்று சொல்லுவார். இதையெல்லாம் கேட்டு வளர்ந்தவன் நாங்கள்லாம். இன்னைக்கு தேர்தல் முடிவுகள் நல்லபடியாக வர வேண்டும் என்று உழைத்தவர்கள், விரும்பியவர்கள், வாக்களித்தவர்கள் அடிப்படையிலும் திராவிட கருத்தியலை ஏற்றுக்கொண்டவங்க நாங்கள். இன்னைக்கு 9 முறை எம்எல்ஏ இருந்தவர் யாரு? செங்கோட்டை. 1977 எம்ஜிஆரால் அறிமுகப்படுத்தப்பட்டவர், அம்மா அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்டவர். முதலமைச்சர் பதவியே அவருக்கு வந்தது, வாய்ப்பு தேடி வந்தது. அப்பேற்பட்டவர் ஒரு மிகப்பெரிய அதிமுகவுடைய ஆரம்ப ஸ்தாபகர்களில் ஒருவர் என்ற பெயரோடு நிற்காம தனக்கு பதவி இல்லைன்னு போய் விஜய்கிட்ட போய், எல்லா தகுதியும் இல்லாத விஜய்கிட்ட போய் இவ்வளவு பெரிய அரசியல்வாதி 80 வயசுக்கு மேற்பட்டவர் போய் எம்எல்ஏ பதவிக்காக போய் நின்றுட்டாரு. திமுக கோவையில கண்ணப்பன் இருக்கிறார், என்ன இருக்கார், கார் ஓட்டி கண்ணப்பன். எமர்ஜென்சி காலத்துல கலைஞருக்கு கார் டிரைவர் இல்ல, கார் டிரைவர் வந்து அவனை தூக்கி உள்ள போட்டுருவாங்க. மதுரை சிறைச்சாலையில் சாத்தூர் பாலகிருஷ்ணன் சித்திரவதையால் காவல்துறை அதிகாரிகளால் அடித்து கொலை செய்யப்பட்டார். சாத்தூர் கிளம்புறார் கலைஞர், டிரைவர் இல்ல. முன்னாள் அமைச்சர் கண்ணப்பன் கார் ஓட்டி கண்ணப்பனாக வந்தார், கலைஞரை அழைத்து கொண்டு சாத்தூர். அந்த கண்ணப்பன் கைது செய்யப்பட்டார், மிசாவி இன்னைக்கு இருக்கார். செங்கோட்டையின் மாதிரி மனசு இருந்தா எம்எல்ஏ பதவி வேணும்னா போய் சேர்ந்துருக்கலாம்ல. அதான் அங்க இருக்கிறவங்களுக்கும் திமுக வித்தியாசம். நான் நினைச்சேன் எங்க வேணாலும் போகலாம்ல. நான் என்ன நினைக்கிறேன், இந்த வாழ்க்கையில பிறந்தது, பெரியார் லட்சியத்தை ஏற்றுக்கொண்டது, அண்ணாவின் சிந்தனையில ஏற்றுக்கொண்டோம், கலைஞர் எழுத்துக்களை படித்தோம், திராவிட கருத்தியல திமுக அதிமுக மதிமுக திராவிட கருத்தியலுக்குள்ளதான் இருந்தோம். கூட்டு குடும்ப சண்டை போட்டு தனி குடித்தனம் போற மாதிரி தான். எதிராளி வீட்டுக்கு போல, தேசியத்துக்கு போல. இப்ப திருநாவுக்கரசு எல்லாம் பிஜேபி போறாரு, காங்கிரஸ் போனாரு, அதிமுக போறாரு, அப்படிலாம் இல்லைங்க. திமுக இருக்கிறவங்களை பாத்தீங்களாங்க, தன்னைத்தானே மெழுகுவர்த்தி மாதிரி அர்ப்பணித்துக் கொண்டவர். மதுரை மாவட்டத்தில் இன்னைக்கு பொன்முத்துராமலிங்க இருக்கிறார், வயது 85, ஆள் பார்த்தா 50 வயசு மேல ஓடிட்டு இருக்காரு. அவரும் நான்லாம் எவ்வளவு கஷ்டங்கள். இந்த பகுதியில் மதுரை மாவட்டத்தில் மேகமலையில போய் கூட்டம் நடத்திருக்கோம். வருஷ நாடு தாண்டி தும்மக்குண்டு, அதான் கடைசி ஊர், தும்மக்குண்டுல கூட்டம் நடத்துருவான். பேசிக்கிட்டு இருக்கும்போதே மைக்கை புடிட்டு ஓடிடுவாங்க. மைக்கு முன்னாடி இருக்கல, அந்த மைக்கை புடிட்டு ஓடிடுவான். அதிமுக கோட்டை, எம்ஜிஆரின் கோட்டை, கடமலைக்குண்டு ஊர்ல, கண்டம்னூர் ஊரில் அண்ணன் பொண்ணு பேசும்போது மைக்கை புடிட்டு ஓடிடுவான். சின்னமனூர் தாண்டி ஊத்துப்பட்டி, அந்த ஊத்துப்பட்டி நம்முடைய கூடலூர் ராஜாங்கம் பழைய எம்பி பிறந்த ஊர். அங்க பேசிட்டு இரவுல வர்றான், ஒரு ஆத்த தாண்டன கத்தியோட மறிச்சிருக்கான் அம்மாய்க்குள்ள. அதிமுக கோட்டை. இன்னைக்கு மாவட்ட செயலர் எப்படி இருக்காங்க? 15 குவாரி, மணல் குவாரி, மலை குவாரி. அவங்கள பார்த்தா மரியாதை வருமா? இன்னைக்கும் பொன்முத்துறாளிங்க எந்நேரம் போய் பார்க்கலாம். நரிமேட்டில், தாமசி வீதியில எப்பொழுதும் கதவு திறந்து உட்காந்து வக்கீல் நினைச்சா திரும்ப கருப்பு கோட்டை போட்டு கோர்ட்டுக்கு போய் கட்சிக்காரனுக்கு பேசி. பெரிய குளத்துல இன்னைக்கு முன்னாள் எம்எல்ஏ மூக்கையா இருக்காரு, எண்டப்புலி போய் பெட்டி. முன்னாள் எம்எல்ஏ அன்னைக்கு ஒன்றிய செயலாளர், அவரை ஒரு சப் இன்ஸ்பெக்டர் அடிச்சு விட்டான்.
அங்க ஸ்டேஷன் முன்னாடியே பொதுக்கூட்டம் போட்டு அன்னைக்கு பொன்முத்துராமன் எம்ஜிஆர் கொடியேற்றி பறந்த நேரம். சட்டையை கலட்டுடா அப்படின்னு பேசினார். யூனிஃபார்மை கலட்டி வைக்கிறீங்க. நீங்க இப்படிலாம் கட்சி வளர்த்தவங்களா? அவங்க நினைச்சா இந்த செங்கோட்டை மாதிரி விஜய் கிட்ட போனா வேணான்னு சொல்லிடுவாரா? பிஜேபி போனா கவர்னர் கொடுக்க மாட்டானா? ராஜே 1972 எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்சும் போது 73 திண்டுக்கல் இடைத்தேர்தலில் போட்டி போட்டார் எம்பி பதவி பொன்முத்துராமலிங்க. இன்னைக்கு வரைக்கும் அவருக்கு ஒரு ராஜ்யசபை தரமாட்டேன்றீங்க. மண்டபம் காதர் இருந்தாரு. கலைஞர் காலத்தில் முகமது சைகி வேலூர்ல இருந்தாரு. ஒரு வயதானவங்களுக்கு கடைசி காலத்தில் அக்கின் ராஜ் கொடுத்தாங்க. இப்ப கட்சி எப்படி இருக்குன்னு கேட்டா பழைய ஆள் பூரா அப்படியே வந்து மரியாதை கூட கூப்பிட்டு பேசுறது இல்லை. இப்ப தலைவர் கலைஞர்கிட்ட அவர் வயது என்ன, என் வயது என்ன? இப்ப தேர்தலுக்கு நம்ம தளபதி ஸ்டாலின் கொடைக்கானல் வந்து ரோட் பொதுமக்கள்கிட்ட செல்ஃபி எடுத்துக்கிட்டு இருக்காரு. சரி, ஏன் ஒரு கட்சிக்காரனை பழைய ஆள் பொன்முத்துராமலிங்க ஒரு பசுனு வாண்டி வா, ஒரு பழைய ஆள் வாங்க பேசுங்க, என்ன நாட்டு நிலவரம்னு கூப்பிடுங்க, கூப்பிடலாம்ல. தலைவர் கலைஞர் கூப்பிடுவார். ஒரு 58 கிராம கால்வாய் திட்டம் தலைவர் கூப்பிட்டு பேசினார். பல முறை பேசியிருக்காரு. இன்னைக்கு கார்பரேட் மாதிரி போயிட்டு இருக்கு கட்சி. கீழே தொண்டனுக்கும் மாவட்ட செயலாளருக்கும் சம்பந்தமே இல்லை, தொடர்பே இல்லை. பெரிய வேக்கன்ட் இருக்கு, இடைவெளி இருக்கு. ஆளுங்கட்சியா வரணும் விரும்புறான். தளபதி ஸ்டாலின், அவர் சனாதனத்தில் இருக்கக்கூடிய தம்பி உதயநிதி, இது 2 பேர் தான். மற்ற யாரு அடுத்து எடுத்துக்கிட்டா நாங்க 5 ஆண்டு காலம் பொறுமையா இருந்தோம். கடந்த 5 ஆண்டு காலம் மதுரையில மழையை காணோம். மழை நீங்க பல ஊர்ல மழையை காணோம். யாரானா மூர்த்திங்களா? உதயகுமார் முன்னாள் அமைச்சருக்கு மூர்த்திக்கு நல்ல தொடர்பு. அவர் அமைச்சரா இருந்தா நீ மலையை கொள்ளையடிச்சுக்க நான் கண்டுக்கிற மாட்டேன்றது. உதயகுமாரை தோற்கடிப்பதற்காக மூர்த்தி ஒரு நாள் போனாராங்க திருமங்குளத்துக்கு. உதயகுமார் விருத்த தொகுதிக்கு வந்தாரா? மூர்த்தி தொகுதிக்கு. இதுல சில ஊடகம், திமுக ஊடகங்கள்ல ஏன் ராஜன் செல்லப்பா ஊழல் பெருவெளி, அவர் மேல ஏன் நடவடிக்கை எடுக்கல? ஏப்பா 5 வருஷம் நீங்க தானே ஆட்சியில் இருந்தீங்க, ஏன் நடவடிக்கை எடுக்கல? ராஜன் செல்லப்பா யார் எந்த மந்திரிகிட்ட காசு கொடுத்து தப்பிச்சாரு? அந்த மந்திரியை சொல்லுங்க ஊடகத்துல. அதிமுக ஆட்சியிலிருந்து ராஜன் செல்லப்பா நடவடிக்கை சொல்ல வேண்டியதான். திமுக நீங்க தானே ஆட்சியில் இருந்தீங்க. நான் திமுக ஊடகங்கள் அதில் பார்த்தேன், பட்டியல் வாசித்தாங்க, ஊழல் பட்டியல். ரைட்டு, ஊழல் பேர்வழி தான். ஏன் நடவடிக்கை எடுக்கல? இந்த கேள்வி இருக்கு. நீங்க என்ன நினைச்சிட்டீங்க? 1000 ரூபா கொடுத்துடலாம், 10ல் இன்னொரு 500 கொடுப்பான். கொங்கு மண்டலத்தில் வலுவா அடிச்சு வச்சிருக்காரு செந்தில் பாலாஜி. ஆனால் அவர் என்ன பண்றாரு? 2 கிராம் நகை, அவன் 3 கிராம் நகை. அதிமுகல 2 கட்சியும் கடைசி கொள்கையை விட்டுட்டீங்க. அதனாலதான் விசில் சத்தம் கேட்குது. இந்த விசில் அடிச்சா குஞ்சிய வர்றான்னு கேட்டா இந்த அணில் குஞ்சுக 2 கட்சியும் பணம். நீங்க கொள்கையை சொல்லல. 11 மருத்துவக் கல்லூரி இந்தியாவிலே எங்கள் எடப்பாடி பழனிசாமி வாங்கி கொடுத்தார். 7.5% இடஒதுக்கீடு அரசு பள்ளி மாணவர்களுக்கு மருத்துவக் கல்லூரியில் வாங்கி கொடுத்தார். அந்த மாணவர்களுக்கு இலவசமாக அரசே கல்வி கட்டணத்தை செலுத்தியது. எங்கேயாவது அதிமுக காரியம் பேசினானத? 1000 எப்படி கொடுக்கிறது, எப்படி வீட்டுக்கு அடிக்கிறது அப்படின்னு அவன் யோசனை. திட்டங்கள் போச்சு. திமுக ஒரு கட்டமைப்பு, சமூக நீதி, ஒரு பெரிய அரண் இந்தியாவிலே இன்றைக்கு. அத விஜய் வந்து நீ நேரடி, எடப்பாடி நேரடி கூட்டணி, நீங்க மறைமுக கூட்டணின்றான். அதுக்கு பதில் சொல்ல மாட்டேன்றீங்க. விஜய் வந்து கடந்து போகணும்ன்றீங்க. கடந்து போக முடியாத அளவுக்கு வாக்கு சதவீதம் கூடுது. ஆட்சியை பிடிக்க முடியாது விஜய். வாக்கு சதவீதம் கூட்டுனா அப்ப விஜய் குற்றச்சாட்டுக்கு தளபதி ஸ்டாலின் உயரத்துக்கு பதில் சொல்ல வேண்டியதில்லை. அவன் நோக்கமெல்லாம் உதயநிதி ஸ்டாலினை குறி வைக்கிறான். உதயநிதி அடுத்து வரக்கூடாதுன்னு நினைக்கிறான். உதயநிதி இறங்கி அடிக்கணும்ல. எடப்பாடி பழனிசாமி
காலில் ஊர்ந்து போனார் தவழ்ந்து போனார்னா சாதாரண ஆள் எடப்பாடி. ஊர்ந்துதான் போய் பதவி வாங்கி ஒத்துக்கிட்டாரு. அதை போட்டு அடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. மக்கள் என்ன கேட்கிறான்னு கேட்டா, ஏன் நீங்க கொடநாடு கொலை வழக்கு குற்றவாளியை நாங்க தப்பிக்கூட மாட்டோம் தளபதி ஸ்டாலின் 2 முறை சட்டசபையில பேசினாரு, தேர்தல் வாக்குறுதி 2021 சொன்னாரு, பரப்பூர்ல சொன்னாரு, ஏன் நடவடிக்கை எடுக்கல? எடப்பாடிக்கு நீங்களும் கூட்டாடு கிளப்பி விடுறாங்க. அதுக்கு பதில் சொல்லணும்ல. அம்மாவுடைய மரணத்தில் வரக்கூடிய மர்மங்கள் குறித்து சுப்பிரமணிய சாமி அறிக்கை மீது நடவடிக்கை எடுப்பேன்னு சொன்னாரு. யார் தடுத்தது? ஏன் நடவடிக்கை எடுக்கல? 2021 தேர்தலில் அதிமுக தொண்டர்கள் திமுகவுக்கு வாக்களித்தாங்க. கொடநாடு கொலை குற்றவாளியை அம்மாவுடைய இல்லத்தில் திகில் படம் மாதிரி, ஆங்கில படம் மாதிரி கொள்ளை சம்பவம் நடந்திருக்கு. இந்த குற்றவாளியை கண்டுபிடிப்பார் தளபதி ஸ்டாலின் கருதுனாங்க. ஏன் அந்த வழக்கு காலதாமதம் 5 ஆண்டு காமல் கிடப்பில் இருக்கிறது? இந்த கேள்வி அதிமுக தொண்டை திமுக ஓட்டு போட கேட்டேன். இந்த ஆண்டு ஓடல திமுக. ஏன் வெள்ள கூட பிடிச்சீங்க மோடியை வரவேற்கிறதுக்குன்னு அனில் குஞ்சு விஜய் கேட்கிற கேள்விக்கு பதில் சொத்து கடந்து போறோம். அவர் பெரியாள் ஆயிரம், பெரியாள ஓட்டு கேட்கல, எங்கேயுமே கேண்டிடேட் வரல. 234 தொகுதியிலேயே அவங்க ஒழுங்கா பிரச்சாரம் பண்ணல. யாரு? அனில் குஞ்சுக. தற்கூரி கூட்டம் எங்கேயும் வரல. கடலூருக்கு போறேன்னு போகவே இல்லை. பிரச்சாரம், ஓட்டுக்கு பணம் கொடுக்கல, கேண்டிடேட்டே ஓட்டு கேட்டு வரல, பூத்து ஏஜென்டே போடலன்னு சொல்லணும்டா. ஆனா விசிலுக்கு ஓட்டு போட்டதாக சொல்றான் மக்கள். அப்ப நம்ம இறங்கி அடிக்காது தானே? விஜய் இறங்கி பதில் சொல்லணும்ல. கரூர்ல 41 பேர் மரணம். ஏன் குற்றவாளியில நீங்க சேர்க்கல விஜய? முதலமைச்சர் பேசுறாரு, எந்த தொண்டனும் எந்த மக்களும் மரணம் அடைவதை எந்த தலைவனும் அரசியல் கட்சி தலைவர் ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு நீங்க விஜய்க்கு பாயிண்ட் எடுத்து கொடுத்தீங்க. ஆனா சிஎம் அங்கிள் டிவிகேவா டிஎம்கேன்றா. அப்ப எங்க மாதிரி ஆளை விட்டு அடிக்க விடணும்ல. கொள்கை பேசுற எங்களை புறக்கணிக்கிறீங்க, கொள்கை பேசுற பொன்முத்துராலயம் போன்றவர்கள புறக்கணிக்கிறீங்க, கொள்கை பேசுறாள் திமுக பூரா காலி பண்றீங்க, மூர்த்தியை கீர்த்தின்றீங்க. அவர் ஒன்றும் இல்லை பாவம், பத்திரப்பதி கொடுத்துருக்கீங்க. அவர் தமிழ்நாடு கூட பத்திரப்பதிவில் அடிச்சிருக்காரு. அண்ணாமலைக்கு கொஞ்சம் கொடுத்தாரு. பாஜகவுக்கு மாதம் தவணை கட்டுறாரு. இல்லைன்னு சொல்லுங்க. எங்களை மாதிரி எதிர்த்து மேடையில் மோடி எதிர்த்து பேச சொல்லுங்க. நாளைக்கு திமுக எதிர்கட்சியா இருந்து வைங்க, அரசியல் பண்ண சொல்லுங்க. தளபதியை எதிர்த்து அந்த ஊர்ல குவாரி இருக்கிற ஊர்ல 5000 பேர் ரேஷன் அட்டையை கொடுத்துட்டு, வாக்காளர் உரிமை அட்டையை கொடுத்துட்டு, எங்களை இந்திய குடிமக்கள் எடுத்துருங்க, இந்த குவாரினால எங்களுக்கு பாதிப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கேன். பேசியிருக்கீங்களா? இதெல்லாம் நாங்கள் கடந்த காலத்தில் பேசலை. எங்களை மறைச்சது, எங்களை பேச தடுத்தது திராவிட மாடல் ஆட்சி, தளபதி ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின். இனிமே திராவிட மாடல் ஆட்சி அமைந்தா ஒரு பிட்டு இங்க மண்ணு முறைகேடா மூர்த்தி எடுக்க முடியாது. முறைகேடா குவாரி அமைக்கப்பட மாட்டேன். இங்க மட்டும் இல்ல, தமிழ்நாடு முழுவதும் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகம் திராவிட மாடல் அரசின் நல்லதை ஆதரிப்போம், திட்டங்களை ஆதரிப்போம், கொள்ளையடிக்கிறத ஆதரிக்க மாட்டான், திருட்டு கும்பலை ஆதரிக்க மாட்டான். அதான் இன்னைக்கு திமுகவில் நான் பார்த்த அளவில் உழைத்தவர்கள் எல்லாம், நான் ஒரு ஊரில் போய் கேட்குறேன், அந்த ஊர் பேர் அந்த அமைச்சர் பேர்லாம் சொல்ல விரும்பல. இந்த ஊரில் நேற்று நேரம் பிஜேபியிலேருந்து சேர்ந்தேன், 50 லட்ச ரூபாய்க்கு வீடு கட்டியிருக்கேன், 50 லட்ச ரூபாய்க்கு தோப்பு வாங்கியிருக்கேன், பழைய திமுக காரங்க யாரும் இந்த அமைச்சருக்கு போடக்கூடாதான்னு சொல்லி நான் கண்ணால் கேட்டேன். நான் பேரை சொல்ல விரும்பலை. பழைய திமுக அந்த எதிர்த்து விட காட்டுற ஒரு வீட்டை காட்டுற ஒரு கிராமத்தில் இந்தாண்ட நடந்தது. அவர் எதிர்கட்சி காலத்தில் இந்த வீடை விற்று இந்த ஒரு செலவு பண்ணி பிரசிடண்ட் தேர்தல் தோத்தாரு. அந்த வீடு ஏலம் போயிடுச்சு, அந்த குடும்பமே அழிஞ்சு போச்சுன்றான். ஆனால் பிஜேபியிலேருந்து வந்த அந்த ஊரில் வச்சிருக்கான்ற. இந்த தேர்தலில் பெரிய இணக்கம் இல்லை தொண்டர்களுக்கு.
உங்களுக்கு கணக்கு காட்டினாங்க, மாவட்ட செயலாளர் பூத் ஏஜென்ட் போட்டுட்டோம், பொண்டாட்டி மகன் புள்ள மச்சினே மாமை இப்படி தான் கட்சியில் இருக்கான். நீங்க குறுநில மன்னர்கள் மாதிரி திமுகவை காங்கிரஸ் கொண்டு போன மாதிரி கொண்டு போகாதீங்க. 67 அண்ணா காங்கிரஸ் வீழ்த்தியதற்கு காரணம் குறுநில மன்னர் போல் காங்கிரஸ்காரர்கள் செயல்பட்டார்கள், பண்ணையார்கள். இன்னைக்கு திமுக பண்ணையார்கள் தான் இருக்காங்க. சாதாரண சாமானியமான தொண்டை மாவட்ட செயலர் வீட்டுக்கு போக முடியாது. மாவட்ட செயலர் வீடு பளிங்கு மாளிகைகள். யாரு சாதாரண டீ கடையில் உட்கார்ந்து மக்களோட டீ சாப்பிட்ற மாவட்ட செயலர் எங்கேயும் கிடையாது. எல்லாம் 1000 கோடி 10,000 கோடி லட்சம் கோடிக்கு சொந்தக்காரர் தான் மாவட்ட செயலர் அண்ணா திமுக திமுக. அதனாலதான் விசில் சத்தம் கேட்குது. விசில் சத்தத்தை கேட்க விடாம தடுக்கணும்னா கொள்கை ரீதியாக இளைஞர்களை வார்த்தெடுக்க வேண்டும். திமுக சீட்டு கிடைக்கலையா? SR ராஜா என்ன தப்பு பண்ணாரு? தாம்பரத்துல என்ன தப்பு பண்ணாரு? அவர் கான்ட்ராக்ட்ல எத்தனை திமுக தலைவர்கள் வீட்டுகளுக்கு வீடு கட்டி கொடுத்தாரு? அப்ப SR ராஜா வீட்டுல அவருக்கு ஃபாலோவர்ஸ் எப்படி வேலை பார்ப்பா? கண்ணுக்கு எதிராக இந்த தடவை திமுக சீட்டு கிடைக்காதவங்க எல்லாம், அவங்க ஆதரவாளர்கள்லாம் திமுகவுக்கு எதிராக தான் ஓட்டு போட்டாங்க. நீங்க குறிச்சு வச்சுக்கணும். கூட்டணி கட்சியை பத்தி பேசினா பிணக்கத்தை உருவாக்க விரும்பல. கூட்டணிக்குள் பிணக்கம் இல்லை, தொண்டர்களுக்குள் பிணக்கம் இல்லை, விருப்பம் இல்லை. தேமுதிக வந்ததுதான் திமுகவுக்கு பெரிய வினை. 10 சீட்டுக்கு என்ன அந்த கட்சி? 10 சீட்டுக்கு தகுதியான கட்சியா? எடப்பாடியால் துரைத்து விடப்பட்ட கட்சி. ராஜ்யசபை சீட்டு அவசியமா? 250 கோடி 300 கோடி பேரம். நாட்டில் மிகப்பெரிய கட்சி ஃபார்வர்ட் பிளாக் கட்சி. சாதிக்கு நாங்க இடம் கொடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டு தமிழக தேசம் என்ற பேர்ல அந்த செல்வகுமாருக்கு நத்தத்தில் எப்படி நீங்க போட்டியிட இடம் கொடுத்தீங்க? சாதிக்கு இடமில்லை என்பதை நத்தம் காட்டும் உறுதியான தோல்வி. உண்மையா சாதிக்கு போராடுறவரா கருணாசு? ஒரு கூத்து நடிகருக்கு சிவகங்கை சீமைய மருதுபாண்டியன் சகோதரர்கள் வாழ்ந்த அந்த வீரமான இடத்தை யாரு கொடுத்திருக்கு? அருந்ததி அமைப்புகள் புறக்கணிக்கப்பட்டார்கள், அருந்ததிய தலைவர்கள் வேலை பார்த்தாங்க. ஆனா அருந்ததிய மக்கள் வாக்களிக்கவில்லை. எனக்கு தெரியுது. பாட்டாளி மக்கள் கட்சி ராமதாச மதிக்கிறீங்க, வரவேற்கிறீங்க, சமூக நீதி போராளி. அன்புமணி வீடு வீடு நிற்கிறீங்க, அண்ணா திமுக திமுக மதிக்கிறீங்க, வரவேற்கிறேன். சிறுத்தைகள் தலைவரை ஒரு காலத்துல புறக்கணிச்சீங்க, இப்ப கெஞ்சுறீங்க கூட்டணிக்கு. ஆனா ஃபார்வர்ட் பிளாக் அமைப்ப நீங்க சாதாரணமா இடம் போட்டு 2 கட்சியும் புறக்கணிச்சிட்டீங்க. அதை சாதி அமைப்பா பாக்குறீங்க. அது ஒரு முற்போக்கு இடதுசாரி அமைப்பு. திமுக அம்மாசி இருந்தார், அவரு கொடுக்காம கருணாசு கொடுக்குறீங்க. கொள்கை வழி பேசுற பசுமன் பாண்டியனை கொடுக்க மாட்டேன்றீங்க. 10 சீட்ல 8 சீட்டு ஜாதி கொடுக்குற பிரேமலதா கொடுக்குறீங்க. இதெல்லாம் பாதிப்பு தான். வெற்றி பெற்றால் வெற்றி பெற வேண்டும், பெரும் நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஆனா இவ்வளவு பிணக்கங்கள் இருக்கு உள்ள. கட்சிக்கு உழைச்சவெல்லாம் ஓடா போயிட்டேன். கலைஞர் கட்சி ஒரு தலைமுறை இன்னைக்கு நிக்குதுன்னா, கலைஞர் காலத்துல நீங்க எவ்வளவு பெரிய விஷயம். வருஷ நாட்டு பகுதியில் அது பூரா இன்னைக்கு வரைக்கும் நிக்குதுன்னா கலைஞர் தான் பட்டா போட்டு கொடுத்தார். கன்ஃபார்ம்டு ஐஏஎஸ் கலைஞர் காலத்தில் எத்தனை பேர்? பிற்படுத்தப்பட்ட மிக பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தில் வேலை வாய்ப்புகள் எத்தனை பேர்? எத்தனை நீதிபதிகள்? நீங்க வாக்களிக்காதவர்களுக்கு நான் முதல்வர் என்று சொல்லி வாக்களிக்காதவர்களுக்கு நீங்கள் பயன்பட்டதை வரவேற்கிறேன். ஆனா அவங்க நிக்கல. உங்களுக்கு காலகாலமாக திமுக தலைமுறையினருக்கு எந்த வீட்டு பிள்ளைக்கு வேலை கிடைக்கல, எந்த வீட்டு பிள்ளைக்கு டிரான்ஸ்பர் கிடைக்கல, எந்த வீட்டு பிள்ளைக்கு 5 ஆண்டு காலத்துல திராவிட ஆட்சியில நிம்மதியா இல்லை. போதை கலாச்சாரம் பெருகியதா? பெருகியது. அதெல்லாம் நாங்க பேசல. ஏன்னா பாஜக என்கிற நச்சு பாம்பை விரட்டுவதற்கு திமுக கழகம் என்கின்ற
மிக பெரும் ஆயுதத்துக்கு பின்னாடி நாங்கள் நின்றோம். தேர்தல் முடிவுகள் என்ன விசில் சத்தம் கேட்டாலும் உதயசூரன் உதிக்கும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. எதிர்காலத்திலேயாவது திமுக கழகத்தை கொள்கையின் பிறப்பிடமாக, லட்சியத்தின் வார்ப்பிடமாக இந்த இயக்கத்திற்காக பாடுபட்டவர்களை, இந்த இயக்கம் இன்னைக்கு நிக்குதுன்னா, நான் சொன்னல செங்கோட்டை மாதிரி ஓபிஎஸ் மாதிரி பிஜேபிக்கு போயிட்டு துணை முதல்வராக இருந்துட்டு முதலமைச்சராக இருந்துட்டுலாம் வர இங்க எத்தனை பேர் இருக்காங்க. நான் உதாரணம் 2 பேரை சொல்றேன். எங்களுக்கெல்லாம் எங்கேயும் போன இடம் கிடைக்காதா? அந்த இடத்துக்கு நாங்க விரும்புறோம். பசும்பொன் பாண்டியன் கொள்கைவாதியாக வாழ்ந்தான், பொன்முத்துராமலிங்கம் கொள்கைவாதியாக இருந்தார். இது எங்களுக்கு போதும், எங்க தலைமுறைக்கு போதும் நினைக்கிறோம். ஆனா அந்த கொள்கைவாதி இல்லாம அந்த கொள்கைவாதி இயக்கத்துல சந்தர்ப்பவாதிகள் பல்லாயிரம் கோடி ஊழல் பண்ணிட்டு திராவிட மாடல் இருக்கிறத எங்களால் ஏற்றுக்க முடியும். இதுதான் இப்போ டிஃபரெண்ட். நீங்க சறுக்கல் ஏற்பட்டால் இதுதான் காரணமா இருக்கும். சறுக்கல் வரக்கூடாது. திமுக கழகம் இருக்கு வரைக்கும் தான் சமுதாயத்துல சமூக நீதி நிலைக்கும்ன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. அந்த சமூக நீதி நிலைத்தால்தான் இந்த தமிழ் சமூகம் தலையிலிருந்து நிற்க முடியும். எந்த காலத்தை மட்டும் கால் பதிக்க கூடாது பாஜக. ஆனா பாஜகவுடைய தில்லு முல்லை பேசக்கூடிய எங்களை போன்றவர்களை, RSS கடுமையாக இருக்கக்கூடிய எங்களை போன்றவர்களை நீங்க பாருங்க. சீமான் வந்து கலைஞருக்கு பேனா நினைவு சின்னம் ஏற்படுத்தக்கூடாது என்று சொல்லுகிறார். அச்சா உடைப்பேன்னு சொல்றாரு. அதை எதிர்த்து பேசுற பசும்பொன் பாண்டியனுக்கு ஒரு பாராட்டு இல்லை. முதலமைச்சர் கூப்பிட்டு ஒரு பாராட்ட மாட்டேன்றார். ஆனா அவர் பாராட்டுக்கு ஏங்கி கிடைக்கிறாரா? கலைஞருக்காக என் கடமை நிறைவேற்றியதாக பெருமை கொடுக்கிறார். 13 வயதில் புலிக்கொடி ஏந்தி, புலிக்கொடி மட்டுமல்ல கலைஞர், தமிழ் கொடி, அந்த கொடி ஏந்தி ஓடி வந்த இந்தி பெண்ணை நாடி வந்த கோலை நாடு இதுவரை போர் பண்ணிருப்பாரே, அந்த தலைவன் எழுத்தால் நாங்கள் எல்லாம் இந்த திராவிடத்தை அறிந்தோம். அந்த தலைவனுக்கு செய்ய வேண்டிய கடமை ஆற்றியதாக நான் கருதுகிறேன். ஆனா நீங்க உற்சாகப்படுத்தணும்ல தொண்டனை, நீங்க யாரை உற்சாகப்படுத்துறீங்க? கொள்கையும் தெரியாத, கோட்பாடும் தெரியாத கொள்ளையடிக்கிற கூட்டத்தை கீர்த்தி அது எதிர்க்கிட்டு பாராட்டினா, நெருக்கடி என்று நெருப்பாட்டில் உங்களோடு நீந்தியவர்கள் எத்தனை குடும்பம் இன்னைக்கு இருக்கு திமுகல? நான் சொல்றேன், நம்முடைய மொழிப்போர் தளபதி தியாகி சின்னசாமி குடும்பம் இன்னைக்கு இருக்கு. எனக்காக கூட்டு பேசியிருக்கீங்களா? தியாகிகளை மதிங்க, கட்சியில உழைக்கிறவனை மதிங்க. நீங்க அனைவருக்கும் முதல்வராக இருங்க. ஆனா நம்ம வீட்டு திராவிட உடன்பிறப்புகளுக்கு முதலிடம் கொடுங்கன்றதான் வேண்டுகோள். இந்த வருத்தம் சுணக்கம் எல்லாம் இந்த தேர்தலில் இருந்ததை அறிந்தேன். இருந்தாலும் அனைத்து மீறி திராவிட கருத்தில் வெல்ல வேண்டும் என்று கருதுகிறோம். நன்றி சார். நன்றி.